இப்ப முருகேசன் சார் முருகப்பன் சார் சொன்னார் இல்லையா, அதுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா, கரும்பு தின்ன கூலி வேலையா, கூலி தேவையான்னு. அதாவது அன்னை அரவிந்தரை பற்றி அவர்களுடைய விளக்கங்களை பற்றி பேசுவதற்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், கேட்பதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவளை பத்தி நாம பேசுறதுக்கும் நாம அந்த ஷியாமலா அக்கா சொன்ன மாதிரி அந்த கிராட்டிடியூட் ஹாஸ் டு பி தேர். இப்ப எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னா எனக்கு எங்கேருந்து தெரிஞ்சது அதை நான் நினைவச்சுக்கணும். ஏன்னா பல வருடங்கள் முன்னாடி நிறைய விஷயங்கள் இப்ப நான் பேசுறது எனக்கு தெரியாது. அந்த கிளாரிட்டி எங்கேருந்து வருதுன்னா, அதுதான் அன்னையிடம் நாம சமர்ப்பணம் பண்ணும்போது, அன்னையை பக்தியுடன் நாம் வணங்கும் பொழுது, அந்த பக்தி அந்த அன்பு நமக்குள்ளேந்து அது வெளியில வரும்போதுதான் அந்த சைக்கிக் பீயிங் முன்னாடி வருது. அரவிந்தர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்ப இந்த சைக்கிக் பீயிங்க வெளியில நாம கொண்டு அது நம்மளுடைய வாழ்க்கையில ஆதிக்கம் செலுத்தணும்னா, அதுக்கு எல்லாவற்றையும் விட சுலபமான வழி அன்னையை அன்புடனும் வித் லவ் அண்ட் கிராட்டிடியூட். ஏன்னா அன்னை சொல்லியிருக்கார், இந்த டிவைனோட லவ் உனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு க்ளோசஸ்ட் வைப்ரேஷன் ஒன்று இருக்குன்னா அது கிராட்டிடியூட். இந்த கிராட்டிடியூட் இருக்கணும் பல விஷயங்களுக்கு. பட் ஒரு அன்னை சொல்லியிருக்காங்க, நிறைய பேருக்கு எப்போ கிராட்டிடியூட் வரும்னா, அதாவது ஏதாவது ஒரு உடம்புக்கு சரியில்லை, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆற மாதிரி ஆகி அந்த சமயத்துல காப்பாற்றப்பட்டா அப்போ அந்த கிராட்டிடியூட் வருது. பட் அது நடக்காம இருக்கே, அதுக்கு அந்த கிராட்டிடியூட் நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கணும். நம்ம சௌரியமா இருப்போம். எல்லாத்துக்கும் மேல நமக்கு இங்க என்ன கிராட்டிடியூட்னா, மற்ற எவ்வளவோ மனிதர்கள் இருக்கும்பொழுது வாழ்க்கைக்கு ஒரு உயரிய குறிக்கோள், இந்த பிறவி இறப்பு அதை தாண்டி ஒரு நிரந்தரமான ஒரு குறிக்கோள், ப்ரோக்ரஸ், an eternal journey. அந்த பாதையை நம்மளுக்கு காண்பித்தது மட்டுமல்ல, நம்மை அந்த பாதையில் அழைத்து செல்கிறார் அன்னையும் அரவிந்தரும். அந்த கிராட்டிடியூட் நம்மளுக்கு எப்பவுமே கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா அந்த சைக்கிக் பீயிங் தானாவே படிப்படியாக முன்னாடி வரும். அது இன்னொரு விஷயம் எப்பவுமே என்னன்னா, அந்த ஷியாமலாக்கா சொன்னாங்க இல்லையா, அந்த ரோஷனுக்கு அன்னை திடீர்னு அந்த ஒரு லவ்வா, அதாவது அவருக்கு டவுட் மைண்ட்ல வந்த போது ஒரு அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் லவ் காமிச்சா, சாவித்திரி ரொம்ப கிளியரா ஒரு வேர்ட் இருக்கு. இப்ப தமிழ் ஸ்லோகங்களையும் வரும், பரந்த அன்பினை நீ பரபிரம்மன் என்றனே. நம்ம குறிக்கோளான அந்த பரபிரம்மன் அந்த பரந்த அன்பு தான். அண்ட் சாவித்திரியில வர லைன், லவ் இன் was wider than the universe. The whole world could take refuge in her single heart. அன்னையின் இருதயத்தில் முழு உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இடம் இருக்கிறது. அந்த தஞ்சம் அடையிறதுதான் நம்மளுடைய இந்த யோகம், இந்த சரண்டர். அதை கான்ஸ்டன்டா ரிமெம்பர் பண்ணி அரவிந்தர் சொல்லிருக்க, டிபெண்ட் ஒன்லி ஆன் த மதர். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பெரிய டிசிஷன்னா அன்னையிடம் போய் டிபெண்ட் பண்ணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் டிபெண்ட் ஆன் த மதர். அதனாலதான் அந்த புக் த மதர்ல ரொம்ப கிளியரா சொன்னாங்க, டு பி எ சாதகா, டு பி எ யோகி இஸ் நாட் த எய்ம் ஹியர். ஒன் ஹேஸ் டு பி த சைல்ட் ஆஃப் த மதர். That is what we are. We are actually children of the mother. And இப்போ நான் இப்போ எனக்கும் அதான் பண்றது, நிறைய பேர் சைக்கிக் பீயிங்க்கும் சோலை பற்றியும் கொஞ்சம் அவளுக்கு அந்த கன்ஃபியூஷன் சில பேருக்கு இருக்குங்கிற மாதிரி. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த சைக்கிக் பீயிங் விஷயத்துல இப்போ சில பேர் யாராவது கொஸ்டின்ஸ் வச்சிருந்தேன்னா ஒரு 2-3 பேர் அந்த கொஸ்டினை கேட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு காம்ப்ரிஹென்சிவா இந்த சைக்கிக் பீயிங் சோலை பத்தி நான் ஒரு அளவுக்கு சொல்றேன். மேடம் திருப்புர சுந்தரி மேடம் சொல்லுங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்களே. ஓகே.
அம்மா வசந்த் அம்மா வணக்கம். நீங்க அந்த ஷேர் பண்ணியிருந்தீங்களா சாரோடது, அதை ஸ்டார்ட் பண்ணலாமா? அது அது வித் தட் நம்ம ஷால் வி ஸ்டார்ட் வித் தட்? தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். சாருக்கு வணக்கம். சார் எங்களுக்கு வந்து அந்த சைக்கிக் பீயிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல சோலோட கனெக்டடா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஸ்பிரிட், செல்ஃப், ஆத்மன் இதெல்லாம் ஒன்னா புரிஞ்சுக்கிறோம். ஆனா சோல் வந்து சில இடங்கள்ல பார்த்து புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. சில நேரங்கள்ல அது வந்து ஏன்னா நம்ம கன்வென்ஷனலா வி ஆர் அக்கஸ்டம் டு த ஐடியா ஆத்மா வந்து பல பிறவியை எடுக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப எங்கிருந்தோ பல காலமா நம்ம அப்படி உணர்றோம். ஆனா இப்ப பகவான் சொல்றபடி பார்த்தா அந்த ஆத்மா வந்து இட் டஸ் நாட் என்டாங்கிள் இட் செல்ஃப் இன் பர்த். அது ஒரு தனி அப்சல்யூட் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க அதை கொஞ்சம் அதிக விளக்கம் தந்தா இல் பி தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, அப்ப வேற யாருக்காவது இருக்கா கொஸ்டின் பிஃபோர் ஐ ஸ்டார்ட்? வேற ஏதாவது சைக்கிக் பீயிங்க பத்தி சோலை பத்தி வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? ஆரம்பிக்கலாம் மேடம், சொல்லுங்க. திருப்பூர் சுந்தரி மேம் ஒண்ணு, விஜயலட்சுமி அம்மா 2 பேர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லலாம், சொல்லுங்கம்மா. அதுக்கு தமிழாக்கம் சொல்லி சொன்னா புரியும். சைக்கிக் பீயிங் சொல்றாங்க, அதுக்கு தமிழாக்கம் சொல்லி கொஞ்சம் விளக்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றியோடு. சரி, நன்றி மேம். அம்மா, நீங்க திருப்பூர் சுந்தரி ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அது கேள்விக்காகவா இல்ல? ஓகே, இல்ல நான் வேணா அதுக்கப்புறம் சரி சார், சொன்ன அப்புறம் திருப்பி அடுத்த கொஸ்டின் இருந்தா கேட்கணும். ஓகே ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. அதாவது என்னன்னா, நாம வந்து அரவிந்தர் யோகத்தையும் அரவிந்தர் சொன்னதையும் நாம இது பண்ணும்போது நம்மளுடைய பழைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற கன்ஃபியூஷன் முழுமையாக போய்விடுகிறது. ஜென்ரலி இப்போ ஒரு அத்வைத்த நம்மளுடைய இந்தியாவில் 3 மெயின் பிலாசபி உண்டு. ஒன்று அத்வைத்தம், அது கேவலாத்வைத்தம்னு சொல்ற, அது ஆதிசங்கரர் கொடுத்தது. இன்னொன்று வந்து விசிஷ்டாத்வைத்தம், ஜென்ரலி வைணவா ஃபாலோ பண்றது, ராமானுஜாச்சாரியார் அவளோட அந்த கான்செப்ட். 3வது துவைத்தம், அது மாதவாச்சாரியார் வல்லபாச்சாரியார் அந்த அந்த பரம்பரை. அந்த இதுல அதுல 3 பேசிக் வித்தியாசம் என்னன்னா, எல்லாருமே அந்த ஒரே பரம்பொருளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அதான் ஒரே ஒண்ணுதான் பரம்பொருள் இருக்கு. அந்த பரம்பொருளுக்கும் இந்த சோல்னு சொல்ற அந்த இண்டிவிஜுவல் மல்டிப்ளிசிட்டிக்கும் என்ன கனெக்ஷன் பார்க்கணும். அது கேவலாத்வைத்தம் அத்வைத்தம் என்ன சொல்றதுன்னா, இண்டிவிஜுவல் சோல்லாம் கிடையாது, அந்த ஆத்மன் தான் பலவாக இங்கே தெரிகிறது, அது மாயை. எப்போது அந்த மாயை விலகி விடுகிறதோ அப்போ வந்து நீ திருப்பி அதோட ஒன்றி போய் விடுகிற, அதுதான் முக்தி, நிர்வாணம். விசிஷ்டாத்வைத்தம் என்ன சொல்றேன், ஆமா அந்த பரம்பொருள் தான் இந்த இண்டிவிஜுவல் சோல்ஸாவும் ஆயிருக்கார், அவரும் இதுவும் ஒன்னே தான், பரம்பொருள் தான் இந்த இண்டிவிஜுவல் சோல்ஸ். ஆனா ஒரு வித்தியாசம், அத்வைத தாவா ஏத்துண்டு அதுல ஒரு குவாலிஃபிகேஷன் கொண்டு வரதுனால குவாலிஃபைட் மோனிசம், அதாவது குவாலிஃபைட் அத்வைத்தமா வர்றதுனால அது விசிஷ்டாத்வைத்தம். துவைத்தம், இந்த மாதவாச்சாரியாவோட விஷயம் சொன்னா, பரம்பொருள் இருக்கார், அவர் தான் இந்த எல்லா இந்த சோல்ஸும் வெளியில வருது. ஆனா அந்த சோல்ஸ் எப்பவுமே தனி சோல்ஸ், அந்த பரம்பொருளோட ஏகத்துவத்தை வந்து எப்பவுமே அடைய முடியாது. சோல்ஸும் நிரந்தரமா இருக்கு, பரம்பொருள் நிரந்தரமா இருக்காரு சுப்ரீம். இது 3 தர்ஷனம். அதுக்கு மேல அவ விளக்கம். இப்ப நம்ம கொஸ்டின் என்னன்னா, இப்ப நம்ம சோல்னு சொல்றோம், ஏன் அந்த சோல் வந்து இறைவனாகவே இருக்கிறது, எதுக்கு இந்த ஜன்மம் கடைசியில எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி அங்கேயே பேக் டு ஸ்கொயர் ஒன்னு போகணும்னு, அதுக்குதான் அந்த அரவிந்தர் சொல்லியிருக்கார். சிருஷ்டி ஆரம்பித்த பொழுது அந்த இன்கான்ஷியன்ட், அதாவது எந்த சைத்தன்யமும் இல்லாத ஒரு நிலை, வாழ்வே இல்லாத ஒரு நிலை, அந்த சிருஷ்டி எப்படி ஆரம்பிக்கிறதுனா, புருஷ சூக்தம் என்ன சொல்றதுன்னா, the holocaust of the புருஷா. புருஷங்கிற அந்த பரம புருஷன்
தன்னிலிருந்து ஒரு போர்ஷனை அப்படியே சிதற விட்டார். அந்த ஜடமாக இருக்கிற உயிரே இல்லாத அந்த ஒரு நிலைக்குல, அந்த மேட்டர்ல அதை சிதற விட்டார். அதான் சோல் ஸ்பார்க்னு சொல்றோம். ஒரிஜினல் சோல் எல்லா விஷயத்திலையும் இருக்கு. கல்லுலேருந்து ஆரம்பிச்சு, ஒரு பிராணியிலேருந்து ஆரம்பிச்சு, ஒரு கொசுலேருந்து எல்லாத்துலேயும் அந்த சோல் ஸ்பார்க். இந்த ஸ்பார்க்னா நீங்க இமேஜின் பண்ணிக்கணும், ஒரு புள்ளி, ஒளி பொருந்திய ஒரு புள்ளி, அதுதான் சோல். அது இறைவனின் முழுமையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சிருஷ்டியில, படிப்படியாக இந்த கான்சியஸ்னஸ் வளர்ந்துட்டு வருது. இந்த கான்சியஸ்னஸ் வளர வளர அதுக்கு ஏத்த மாதிரி பலவிதமான ஜீவராசிகளும் வளர்ந்துட்டு வருது. சோல் ஸ்பார்க் எல்லாருமே கண்டினியூ இருக்கு, அது வந்து ஒரு எட்டர்னல். பட் படிப்படியாக சைத்தன்யம் வளரும் போது அந்த சோல் ஸ்பார்க்கை சுத்தி எப்படி ஒரு எல்லா குழந்தைகளும் பிறப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு செல்லு தான், அதாவது அந்த தாயின் வயிற்றில் அது ஒரு புள்ளி தான் அந்த குழந்தைங்கிறது. அது அந்த 9 மாசத்துல படிப்படியா அது மேல தனித்தனியான ஒரு லேயர்ஸ்னு சொல்லலாம். படிப்படியா ஒவ்வொரு நிலையாக அது வளர்ந்து அது வெளியில வரும்போது கடைசியில ஒவ்வொரு தாயோட குழந்தையும் அந்த சோல் ஸ்பார்க் சேமா இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியா இருக்கு உலகம் முழுத்தும் பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த சோல் ஸ்பார்க்கு அந்த எவல்யூஷன் நடக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது எல்லா கிரீச்சர்லயும் இருக்கு. ஆனா வளர்ச்சி நிலை, வளர்ச்சியோட லெவல் வித்தியாசம். ஒரு புழுல அது ரொம்ப குறைஞ்சதா வளர்ச்சி அடைந்திருக்கு. ஒரு மரத்திலேயோ பறவையோ அதோட அதிகமா இருக்கு. அது வளர வளர அதுக்கு ஏத்த மாதிரி அதுல புத்தி, அதோடைய எமோஷன்ஸ், உணர்வுகள் அதெல்லாம் வளர்றது. அதனால நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு புழு வந்து ரொம்ப தன்னோட குழந்தைகளுக்கு மேல அன்பு செலுத்துற மாதிரி நம்மளுக்கு தெரியாது, ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியாது. ஆனா ஒரு பறவையாகட்டும், ஒரு மிருகமாகட்டும், இந்த குழந்தைகள் அது அதோட மனது, அதோடைய அந்த உணர்வுகள், அதை பத்தி அந்த அன்புங்கிற அந்த இதுல அதை பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கிறதுக்கு தன்னைத்தானே கூட டேஞ்சர்ல போடுற அளவுக்கு அந்த வளர்ச்சி வருது. ஆனா ஈவன் அனிமல் லெவல் வர இந்த சோல் ஸ்பார்க் மேல அது ஃபார்மேஷன், அது வந்து ஒரு சைக்கிக் என்டிட்டி, சைக்கிக் பீயிங் அங்க சொல்றது. சைக்கிக் வந்து டெவலப் ஆகி வந்திருக்கு. ஆனா அது ஒரு தனித்துவம் பட்டு அடைந்த ஒரு கான்சியஸ் பீயிங்கா இன்னும் ஆகலை. இப்போ மேடம் கேட்டாங்க, அதாவது அந்த தமிழ்ல சைக்கிக் பீயிங்க சைத்திய புருஷன் என்று சொல்கிறார். ஏன்னா ட்ரெடிஷனல் இதுல ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு புருஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பூத உடல், பிசிக்கல் பாடிக்கு பின்னாடி இருக்கிறது அன்னமய புருஷன், ஏன்னா அன்னத்தால் ஆன உடல் இது. அதுக்கு அடுத்தது பிராணமய நிலைக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய ஒரு பிராணமய புருஷன் இருக்கு. மனதிற்கு லெவலுக்கு ஏற்றாற்போல் மனோன்மய புருஷன் இருக்கு. இதுக்கு அடுத்த வர வேண்டிய நிலை சூப்ராமெண்டல்னு கூறுகிறோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற பய அந்த மகர் லோக சைத்தன்யத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மகர் லோகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்ராமெண்டல் பீயிங் வந்து வரணும் ஒண்ணுமே. அதுக்கு மேல ஒரு ஆனந்தமய நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆனந்தமயா பீயிங் ஒண்ணு இருக்கு. இன்னும் 2 பீயிங் பாக்கி இருக்கு. ஏன்னா நாம படிப்படியாக அந்த அன்னமயமான பிசிக்கல்ல, பிராணமயமான இதை அனிமல்ஸ்ல அந்த மனோன்மயங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அது ஒரு பீயிங்னு சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களிலும் இந்த மனோன்மய புருஷன், மென்டல் பீயிங் இஸ் டெவலப். எவ்ரி ஹியூமன் பீயிங் ஒரு ஃபங்க்ஷனல் மைண்ட் இருக்கு, திங்கிங் மைண்ட், டிசிஷன் எடுக்க வேண்டிய மைண்ட், இண்டிபெண்ட் ஒரு மைண்டு நம்மளுக்கு. ஆனா இந்த 5 பொருட்களுக்கும் பின்னாடி எங்கே அந்த பரம்பொருளான இறைவன் அந்த சோல் ஸ்பார்க்காக அந்தர்யாமினாக உறைந்திருக்கிறானோ அதுக்கு அரவுண்ட் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்லயும் ஒரு சைக்கிக் பீயிங், ஒரு தனிப்பட்ட ஒரு புருஷனின் நிலை. புருஷன்னா ஒரு ரியாலிட்டி ஆஃப் பீயிங். பிரகிருத்தினா அந்த நடப்பு, சம்சாரம்னு நம்ம சொல்றோமே, அதுல எங்கெல்லாம் அந்த சலனம் இருக்கிறது, மூமெண்ட் இருக்கிறது, லைஃப் இருக்கிறது, அது பிரகிருதி.
இந்த பிரகிருத்தியை அனுபவிக்கிறவன் தான் புருஷன்கிறது ஒவ்வொரு நிலையில இருக்கு. இப்போ அனிமல்னா இந்த பிராணமய புருஷன், அந்த அனிமல்லையும் இருக்கு அந்த பிராணமய புருஷன் தான் அங்க வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. ஆனா அது ரொம்ப யோசனை எல்லாம் பண்றது, பிளானிங் பண்றது. ஏன்னா அதுக்கு மென்டல் பீயிங் டெவலப்மெண்ட். நம்மளுக்கு முன்னாடி நிக்கிறது, நம்மளுக்கு வந்து அன்னமயம் இருந்தாலும் சரி பிராணமயம் இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையை முழுக்க பார்க்கறது மென்டல் பீயிங். அது எப்படி எங்க டிசைட் பண்றதோ, எப்படி ரியாக்ட் பண்றதோ, அதை வச்சு சுகம் துக்கம் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த சைக்கிக் பீயிங் என்பது அந்த சோல் ஸ்பார்க் கூட பல ஜன்மங்களில் பல யூனிகளில் டெவலப் ஆகி வளர்ந்ததுனால அது இறைத்தன்மை பொருள் சைக்கிக். ரெண்டாவது அந்த சோல் ஸ்பார்க்கோட அதை இணைந்து இருப்பது. அது எதெல்லாம் இணைந்து அந்த சைக்கிக் பீயிங்கா இருக்கோ அதுக்கு இனிமே சாவு மரணம் கிடையாது. இட் ஆல்சோ பிகம்ஸ் இம்மோர்டல். சைக்கிக் பீயிங் பத்தி அரவிந்தர் என்ன சொல்லியிருக்காரு என்றால், the psychic being is the immortal among mortals. எனக்குள்ள நான் எங்கேயாவது இந்த இம்மார்டாலிட்டி அமிர்தத்துவம் எனக்கு இருக்குன்னா அது என்னோட சைக்கிக் பீயிங். இப்போ இந்த பிறக்கும் பொழுது அந்த சைக்கிக் பீயிங் எனக்குள்ள வந்து, நம்ம ஒரு லேயரா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ, வந்த போது அது ஒண்ணுமே போட்டுக்காம இருந்ததுன்னா 3 லெவல் ஆஃப் ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறது. ஒரு மனோன்மய பிரகிருதி மென்டல் நேச்சரோட சேர்த்து ஒரு மென்டல் பீயிங் வந்து அதுக்கு ஒவ்வொரு ஜென்மத்திலையும் எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஒரு பிராணமய பீயிங், வைட்டல் பீயிங், அதே மாதிரி ஒரு பிசிக்கல் பீயிங். ஆனா இந்த 3 பீயிங்கும் ஒரு ஜென்மத்துக்கு தான் இருக்கும், இது டிசால்வ் ஆகிடும் படிப்படியா. பட் இந்த சைக்கிக் பீயிங் இது மூலம் போட்டதுன்னா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. பிசிக்கல் பீயிங்ல வந்து எப்படி அது போட்டிருக்கோ அது ஏற்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். வெளியில வந்தப்பறம் ஒவ்வொரு ஆளும் ஒரு குழந்தையும் தனித்தனியா இருக்க, வளரும் போது பார்க்குறோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனித்தனியா பார்க்கறதுக்கு இருக்கும். பிசிக்கல் நேச்சர் டிஃப்ரெண்டா இருக்கு, ஹைட்டு டிஃப்ரெண்டா இருக்கு. மொத்தம் நல்ல பலசாலியா இருக்கான், மொத்தம் கொஞ்சம் வீக்கா இருக்கான், மொத்தனோட உடல் வாகு இந்த மாதிரி இருக்கு, தோல் இந்த மாதிரி இருக்கு, கலர் இந்த மாதிரி இருக்கு. இந்த வேரியேஷன் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பிராணமய பீயிங்லையும் இண்டிவிஜுவல் பிராணமயா பீயிங் இஸ் புட் ஆன் ஃபார் தட் பர்டிகுலர் லைஃப். அதை பொறுத்து தான் அவன் தைரியசாலியா, ஏன்னா வைட்டலோட அசோசியேட்டட் இந்த ஃபியர், தைரியசாலியா, செல்ஃபிஷா, இல்லை தானம் கொடுக்குறானா, மற்றவளுக்கு ஹெல்ப் பண்ணுறானா, அதெல்லாம் அந்த வைட்டல் பீயிங் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து. மென்டல் பீயிங் அதே மாதிரி. அதனால தான் இன்டெலிஜென்ஸ் லெவலில் வேரியேஷன் இருக்குது. எப்படி ஒவ்வொரு ஃபிசிக்கல் பீயிங்கில் ஒருத்தன் ஃபிசிக்கலி ஒரு குழந்தை ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபிசிக்கலி ஒரு குழந்தை டாலாக இருக்குது, ஒன்று ஷார்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி இந்த மென்டல் பீயிங்கோட அந்த ஃபார்மேஷனை பொறுத்து அந்த இன்டெலிஜென்ஸ். சில பேர் வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மைன்னு நம்ம சொல்றோம். அந்த குறுகிய மனப்பான்மையா இல்லை பரந்த மனப்பான்மையா, அதெல்லாம் அந்த மென்டல் பீயிங்கை பொறுத்து. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஜென்ரலி நம்ம லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை வந்து அனுபவம் செய்யாம நமக்குள்ளேயே அந்தர்யாமினாக இருக்கும் இறைவனை சுற்றி அந்த ஒளி பொருந்திய நம்மளுடைய அழியாத ஒரு பீயிங், அதான் நம்மளுடைய சைத்திய புருஷன், சைக்கிக் பீயிங். அதுதான் ஒவ்வொரு ஜென்மத்தையும் உள்ள வர்றது நமக்குள்ள. இங்கே அந்த ஒவ்வொரு ஜென்மத்தையும் புதுசா ஏதோ கத்துக்கிறது, புதுசா ஏதோ கேதர் பண்ணிக்கிறது. எப்படி அந்த அம்மா வயத்துக்குள்ள அந்த குழந்தை 4 மாச குழந்தைக்கும் 8 மாச குழந்தைக்கும் வயத்துக்குள்ளே வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி சைக்கிக் பீயிங் சில பீப்புளோடது இஸ் மோர் க்ரோன் தேன் அதர் பீப்புள். அதை வச்சுதான் அவளுடைய உள்ள அந்த இப்படி ரொம்ப அப்படியே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி, இவர் கோபமே வரதில்லை, வெறுப்பே வரக்கூடாதுன்னா அந்த பர்சனோட சைக்கிக் பீயிங் இஸ் ஃபார் மோர் டெவலப் தேன் அனதர் பர்சன். அன்னை வந்து சைக்கிக் பீயிங்கோட அந்த இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம், சைக்கிக் பீயிங் டைரக்டா இறைவனோட தொடர்பு கொண்டது. இப்போ இறைவனை நீங்க கம்பேர் பண்றது வந்து ஒரு பவர் ஸ்டேஷன், அது எல்லாருக்கும் ஒன்னே தான். அதுல வந்து உங்க வீட்டுக்கு என்ன, அதாவது முழு நாட்டுக்கு தேவையான அளவு அங்க பவர் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு. உங்க சைக்கிக் பீயிங் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பல்பு மாதிரி, அது கனெக்டடா இருக்கு நெட்வொர்க்கோட. பல்புல வித்தியாசம். சில பல்பு 5 வாட்,
ஸோ 5 வாட் பல்பு தான் உள்ள இருந்ததுன்னா வெளியில அந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப தெரியாது. ஏன்னா நிறைய அதுக்கு மேல திரைகள் இருக்கின்றன. ஒரு 25 வாட்னா ஓரளவு கொஞ்சம் மந்தம், உள்ள நல்லா இருக்கு. 25 வாட் உள்ள நல்ல வெளிச்சம் தான், ஆனா வெளியில வர்றது கொஞ்சம் மந்தமா கொஞ்சம். 100 வாட்னா ஓரளவு இருக்கும். 1000 வாட்டு அந்த பல்பு இருந்ததுன்னா, அந்த சைக்கிக் பீயிங் இருந்ததுன்னா, உங்களுடைய வெளி வாழ்க்கையும் அது ஒளி புரிந்ததாக, அதை வந்து இந்த இறைத்தன்மையை முழுமையாக அதை அந்த வாட்டேஜ் வளர்ற மாதிரி அதை நாம வளர்த்து கொள்ள முடியும். அந்த சைக்கிக் பீயிங் டெவலப் பல ஜென்மங்களில். அதனாலதான் சுகம் துக்கம் அதெல்லாம் அது மூலமா கத்துக்கிறது. எமோஷன்ஸ்ல அதுக்கு ஒரு என்ரிச்மெண்ட் வருது. அண்ட் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது பலவிதமான விஷயங்களை ஒரு ஜென்மத்துல அந்த ராஜாவா இருந்தா அங்க ராஜாவா இருந்த வாழ்க்கையில ஏதோ கத்துக்கிறது. ஒரு ஜென்மத்துல ஒரு குடியானவன அவனை பத்தி யாருக்குமே தெரியாது, அவனும் அந்த வாழ்க்கை அதுலயும் அது கத்துக்கிறது. ஒரு ஜென்மத்துல ஒரு வேலைக்காரனா இருக்கு, இந்த வேலைக்கார வாழ்க்கையில ஏதோ கத்துக்கிறது. ஒரு ஜென்மத்துல எஜமானனா இருக்கு. படிப்படியா பல விஷயங்களை கற்றுக்கொண்டு ஒரு மெச்சூரிட்டி லெவல், அதுக்கு வந்து ஒரு லெவல்ல வந்தப்புறம் அது வந்து வெளி வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும். இப்போதான் ஜென்ரலி அந்த லெவல் வந்தவாதான் ஆன்மீகத்தை, இறைவனை நோக்கி. ஏன்னா அது வெளியில வந்தாலும் முதல் வேலை என்ன பண்றதுன்னா, இந்த பல இந்த சிருஷ்டியே இருக்கிற அந்த குறிக்கோள் என்னவோ, எதுக்காக நீ இவ்வளவு ஜென்மங்களில் இந்த மனித பிறவியிலும் எவ்வளவோ மனித பிறவிகளை தாண்டி இங்க வந்திருக்கியோ அது குறிக்கோள் என்ன பார்க்க ஆரம்பிக்கும். அதுதான் இறைவனை அடைவது. ஏன்னா நீ வந்து ஆக்சுவலி அந்த இறைவனின் ஒரு அம்சம். இங்க வந்தது அந்த திருப்பி அந்த இறைத்தன்மையை இங்க இண்டிவிஜுவலாக கொண்டு வர ஏகோகம் பௌசியாமகம், அதை நீ வெளிப்படுத்துவதற்காக இறைவனின் தேடல் என்று. ஏன்னா நம்ம பார்க்கணும், நிறைய பேர் அந்த ரொம்ப பாதர் பண்ணிக்கிறது. இறைவன் சரி இருக்கேன், அதை ஒரு பூஜை பண்ணும், அது நம்மளுக்கு பூஜை பண்ணா அதாவது நல்ல கொஞ்சம் சௌரியமான வாழ்க்கை கிடைக்கும், கஷ்டம் இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக தான் பண்றேன். அதுவும் கீதையில சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த லெவல் 2 வந்து 4 லெவல்ல அர்த்தி அர்த்தார்த்தி. அர்த்தி பிரச்சனை துக்கம் இறைவன்கிட்ட போகணும். அதுக்காக இந்த ஏரன் நாட்டு சனியெல்லாம் இருக்கு. அது வந்ததுன்னா போகாதவனும் நல்லா அலையறான் கோயில் கோயிலா. அர்த்தார்த்தி சரி, துக்கத்தை தான் நிவாரணம் பண்றது இந்த சக்தி. கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே, எனக்கு பங்களா வேணும், ப்ரமோஷன் வேணும், கார் வேணும், அதெல்லாம் அர்த்தார்த்தி. இந்த நிலையில நிறைய பேர். அடுத்த 2 நிலை தான் காண்பிக்கிறது உள்ளே கொஞ்சம் ஆன்ம வளர்ச்சி, சைக்கிக் பீயிங் வளர்ச்சி வந்து விட்டது என்பது ஒரு கியூரியாசிட்டி. இந்த இறைவன்னா யாரு, ஏதோ கேட்கறேன் கிடைக்கிறது, பிரேயர் பண்றேன் பதில் கிடைக்கிறது, இந்த இறைவன் யாரு, அதுதான் முமுக்ஷு இல்ல ஜிக்யாசு. இறைவன் இருக்கிறான் என்று ஆணித்தரமாக அறிந்து விட்டல் நிலை ஞானி, 4th ஸ்டேஜ். ஞானிகள் அந்த நிலையை வந்த உடனே யோகத்தை ஆரம்பிச்சிடும். எப்படி சுவாமி சிவானந்தர் ஒரு மலேசியாவில் ஒரு டாக்டரா இருந்து வந்து போயிட்டு இருந்தவர் ஒரு விசிட்ல எல்லாத்தையும் விட்டுட்டு காணாம போயிட்டார். மெடிக்கல் ப்ரொஃபஷனும் ஆச்சு, இதுவும் ஆச்சுன்னு. அந்த மூமெண்ட் எப்படி ரமணர் வந்து 17 வயசுல மதுரை எல்லாத்தினோட ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உணர்வு, இந்த சாவுன்னா என்னன்னு. அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன உடனே திருவண்ணாமலைக்கு அப்படியே 17 வயசு பையன் எல்லாத்தையும் விட்டு கிளம்பி போயிட்டான். அதுதான் அந்த ஞானம் வந்து விட்டால் அதுக்கப்புறம் தெளிவா புரிஞ்சு விடுறது. இதுதான் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள்னு இருக்க. இல்லைன்னா இதுக்காக புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்று. அதுதான் இந்த கிரேஸ்ன்னு நம்ம சொல்லும்போது சொல்றோம், உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், தொடரவும் மாயை நீக்கி பிறந்த பலனை தந்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காணச் செய்தாய், அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரின். எப்படி அன்னை கொஞ்சம் இந்த ஆடலை காமிச்சிருக்க அந்த ரோஷனுக்கு. நீ நினைச்சுட்டு இருக்க ஓல்டு லேடி, நம்ம சொல்றது புரியுமோ புரியாதோ, இவங்களுக்கு அப்புறம் யார் வரப்போறா, அந்த தாட்டெல்லாம் வரும்பொழுது ஒரு செகண்ட்ல அந்த தாட்டை வந்து அந்த 16 வயசு அந்த பொண்ணாக ஒரு காட்சி கொடுத்து. ஏன்னா ஸ்ரீவித்யா உபாசனையில உண்டு பாலா திரிபுர சுந்தரி உபாசனை. அந்த மகாராஜியாக இருக்கின்ற அந்த திரிபுர சுந்தரியை ஒரு
16 வயது பெண்ணாக உபாசனை பண்ணி அந்த ரூபத்திலிருந்தே நிறைய தரிசனம் வந்து இந்த தேவி உபாசகர்களுக்கு கிடைக்கும். அன்னையின் தரிசனம் ஜென்ரலி தேவி உபாசகர்களுக்கு ஒரு சின்ன பெண்ணாக தான் ஜென்ரலி வந்து கொடுத்துருக்காங்க. அதை காமிச்ச நீ அங்கே ஒர்ஷிப் பண்ற அந்த திரிபுர சுந்தரியும் இங்க உட்காந்துருக்கிற நானும் வேற இல்லை. நிறைய பேருக்கு துர்கையாக துர்கா பூஜா போது இந்த டெவோட்டிஸ்க்கு அந்த தரிசனம் கிடைத்திருக்கு. அந்த சைக்கிக் பீயிங்கை பத்தி அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது சைக்கிக் பீயிங் எப்படி அந்த சோல் ஸ்பார்க்குங்கிறது எல்லா ஜீவராசிகளிலும் எல்லா மனிதர்களிலும் ஒரே மாதிரி தான். அதுக்கு வந்து தனியா ஒரு குணம் கிடையாது. அது ஒரு ஒளி பாயிண்ட், ஒளி புரிந்திய ஒரு பிந்து, ஒரு புள்ளி. சிருஷ்டியின் ஆரம்பத்திலிருந்து அப்பயே தான் இருக்கு. அதுதான் சோல். அது எதிலிருந்து வந்திருக்கிறதோ அது எங்கும் பறந்து இருக்கிற, விரிந்து பறந்து இருக்கிற அந்த ஆத்மனாக இருக்கிற, பிரம்மனாக இருக்கிற அந்த பரம்பொருளில் இருந்து வந்திருக்கு. ஆனா பல ஜென்மங்களில் சிருஷ்டி வளர 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 அது ஒரு தனித்துவம் வாய்ந்த இறைத்தன்மையுடன் வளர்கிறது. அதுதான் வித்தியாசம். அரவிந்தர் ரொம்ப தெளிவா சொன்ன வித்தியாசம் அதுதான். என்னன்னா அந்த வளர்ச்சி ஏற ஏறத்தான் உன்னுடைய சைத்தன்யம் வளருகிறது. அது நல்லா வளர்ந்த அப்புறம் தான் நீ முன்னாடி மனித பிறவை எடுக்கிற. அதனாலதான் சொல்லியிருக்கு இந்த மனித பிறவிங்கிறது அரிதுன்னு. தேவ பிறவையோட மனித பிரியான இருந்துன்னா இது வந்து தேவர்களை தாண்டி போக முடியும். இறைவனை இங்கே முழுமையாக வெளிப்படுத்த முடியும் என்றால் அது அந்த மனித பிறவியை அடுத்த நிலையான அந்த சூப்ராமெண்டல் பீயிங், மகர்லோக சைத்தன்யம் வரும்போது, அது சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் வரும்போது இண்டிவிஜுவலாக இருந்து கொண்டு அந்த இறைவனை நமக்குள் அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அன்னை கொடுத்தது. ஐ எம் யூ அண்ட் யூ ஆர் மீ. அன்னை சொல்லியிருக்கேன் அந்த விஷயம். ஒன்று சொல்லியிருக்கேன், ஐ எம் இன் யூ and you are in me. நான் உன்னுக்குள் இருக்கிறேன். கூட இருக்கிற அந்த பரம்பொருளான அந்த சக்தி அன்னை தான். அத வைணவர்கள் வந்து கிருஷ்ணராக பாவிப்பார்கள், அந்தர்யாமின்னு சொல்கிறேன். அதை சுற்றி தான் நம்ம சைக்கிக் பீயிங். அதனால அந்த சைக்கிக் பீயிங் படிப்படியாக வளர்ந்து கொண்டு வருகிறது. தட் இஸ் இது சைல்டு ஆஃப் த மதர். அன்னையின் பராமரிப்பில் நான் ஒரு மண்ணாக இருந்ததிலிருந்து மண்ணாகி கல்லாகி பூவாகி மரமாகி நான் வளர்ந்து இந்த மனித இது லெவல் வரை வந்தது அந்த அன்னையின் பராமரிப்பில் வளர்ந்த அன்னையின் குழந்தையாக நான் இருப்பது அந்த சைக்கிக் பீயிங்காக இருக்கிறேன். அந்த சைக்கிக் பீயிங் வந்து இன்னும் வளர்ச்சி. ஒவ்வொரு ஜென்மத்திலும் என்ன ஆறுது, எப்படி ஆறுதுன்னா இந்த சைக்கிக் பீயிங் வந்து இப்போ நாம வந்து ஒரு மனிதன் இறந்து விடுகிறான் என்றால் முதலில் அந்த இது வந்து அழிய ஆரம்பிக்கிறது. பிசிக்கல் நேச்சர் டிகே ஆகுது. பாடி சென்சஸ் வேலை பண்றது முன்னாடி இதுவரை வேலை பண்ணது, கண்ணு காது ஒன்றும் வேலை பண்றது. அப்ப நாம என்ன பண்றோம், அந்த இதை நாம பண்ணாட்டாலும் அது ஆயிடும். அது வந்து கொஞ்சம் அழுகி போய் ஆகும். அதனால நாம வந்து அதை புதைச்சு விடணும், அதை எரிச்சு விடணும் அந்த உடலை. ஃபர்ஸ்ட் உடல் தானே. அடுத்தது இருக்கிறது பிராணமயம், வைட்டல் பாடி. அது உடனே அழியாது. அதுக்கு சில சமயம் 3 மாசம் கூட எடுக்கும், சில சமயம் ஒரு 10-15 நாள் எடுக்கும். அந்த இந்த போன அப்புறம் இந்த வைட்டல் பாடியில இந்த ஆள் இருக்கும் பொழுது அதுக்கு புது உலகம். அது யோகிகளுக்கு அந்த உலகம் எல்லாம் பழக்கம். நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு அந்த வைட்டல் பீயிங்க்கு அதுவரை அங்க வாழ்ந்ததே இல்லை. எப்பவுமே வாழ்ந்த வெளி வாழ்க்கை தானே வாழ்ந்து. அங்க எங்க சாப்பிட்றது, என்ன பண்றது, திடீர்னு பார்த்தா புதுசா பெருசா ஏதோ வருது. அதுக்கு தான் நம்ம சிராத்தம்னு பண்றோம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த 12 அதுக்கு வந்து ஒரு ஃபுட்டை, இந்த எள்ளை வந்து நம்ம திலாஞ்சலி பண்ணி அந்த வைப்ரேஷன் மூலமாக அதுக்கு. அதனால அந்த ஐதீகம் என்னன்னா ஒரு 10-15 அந்த இடத்துல தான் நம்ம வீட்டை சுற்றி தான் அந்த சோல் இருக்கும். வைட்டல் பாடி டிசால்வ் ஆன அப்புறம் மென்டல் பாடி, மென்டல் டெவலப்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப கிடையாது. நிறைய பேருக்கு அது குறைவாக தான் இருக்கும். அவள் வந்து ரொம்ப நேரம் அங்கே மென்டல் பாடியில் இருக்க மாட்டான். யாரு சற்ற குணம் வந்து நல்லா யோசிச்சு சிந்திச்சு மனோன்மய பிராணசரீர நேதா என்று, அதாவது நம்ம மனோன்மயத்தை வைத்து கெட்ட விஷயங்கள் ஊந்தல்கள் அதையெல்லாம் ஒதுக்கி யார் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவி நம்ம செல்ஃபிஷா இல்லாம வாழ்ந்திருக்காளோ அவளுக்கு அந்த மென்டல் வேர்ல்டு இருக்கிறதும் சொர்க்கம்.
அந்த பாடி வெல் ஃபார்ம்டா இருந்ததுன்னு கொஞ்ச நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணும். அதுதான் தேவர்களின் உலகம், சொர்க்கம் என்று சொல்லக்கூடியது. பட் அந்த பாடியும் அங்க பர்மனண்டா இருக்காது. அதோட டியூரேஷன் அங்க வந்து ஒரு ஒரு வருஷம் இருக்கலாம், சில ரொம்ப டெவலப்டா இருந்தா பல வருடங்கள் இருக்கலாம். அது ஓவர்னா அதுவும் டிசால்வ் ஆகும். அப்போ இந்த சோல் ஸ்பார்க்கும் அதை சுற்றி இருக்கும் அந்த சைத்திய புருஷனான சைக்கிக் பீயிங்கும் ஒரு வேர்ல்டு இருக்கு, சைக்கிக் வேர்ல்டு. அது இந்த படிக்கட்டுல கிடையாது, அது தனி அன்னை, அது 4th டைமென்ஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த வேர்ல்ட்ல போய் நிம்மதியா உட்காந்துருக்கும். அங்க எந்த ஆக்டிவிட்டி கிடையாது. ஒரு படுத்துன்னா கான்சியஸ்லி அந்த இதுவரை இந்த ஜென்மத்துல அது என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோ அதையெல்லாம் அதுல இருந்து கிரகிக்க வேண்டிய the essence of that this one particular life, அதை அது தனக்குள்ளே கிரகித்து கொண்டு ஒரு இன்னும் புது ஒரு லேயர் அதுக்கு ஃபார்ம் ஆகும் ஒவ்வொரு ஜென்மத்திலும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எப்படி மாடு வந்து நல்லா இங்க அங்கே அலைஞ்சு நிறைய புல்ல சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒரு இடத்துல போய் உட்காந்து அந்த வயத்துல இருக்கிற புல்ல திருப்பி கொண்டு வரும் வாய்க்கு, ரீகர்ஜிட்டேட்டிங்னு சொல்லுவோம். இந்த புல்ல அசை போட்டுன்னு இருக்கும், அது அப்போ எங்கேயும் போகாது. ஏன்னா அதை அசை போட்டு அந்த வயத்துல இதுவரை இத்தனை நம்ம அலைஞ்சு சேர்த்து வச்ச அந்த புல்ல முழுசா கிரகிச்சு கொண்டன. இட் மேக்ஸ் இட் அ பார்ட் ஆஃப் இட்ஸ் பீயிங். அந்த ஒவ்வொரு லைஃபுக்கும் அடுத்த லைஃபுக்கும் நடுவில் சைக்கிக் பீயிங் கோஸ் இன் டு த சைக்கிக் வேர்ல்ட். அதோட உலகமே இருக்கு அங்கே, அங்கே ரெஸ்ட் இருக்கிற உலகம். அங்கே இருந்து கொண்டு அந்த இந்த ஜென்மத்தின் சாரத்தை தனக்குள் கிரகித்து கொண்டு அதன் பின் திருப்பி அடுத்த ஜென்மம் இன்னொரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்த கிளாஸ். 5ஆம் கிளாஸ் முடிஞ்சாச்சு, திருப்பி வர்றது 6ஆம் கிளாஸ். சில சைக்கிக் பீயிங்ல பிஹெச்டிக்கு ப்ராக்ரஸ் என்பது இந்த உலகில் தான். அதோடைய உலகிலோ வேற எந்த உலகிலோ, வைட்டல் வேர்ல்டிலோ மென்டல் வேர்ல்டிலோ யாருக்கும் இந்த ப்ராக்ரஸ்னா என்ன, இறைத்தன்மை வளருவது. நம் இறைத்தன்மை படிப்படியாக வளர்ந்து ஒரு நிலை வரும்போது நானும் அவனும் ஒன்று என்ற நிலை, ஐ எம் யூ அண்ட் யூ ஆர் மீங்கிற அந்த நிலையை முழுமையாக உணர்ந்து அதை இங்கே வெளிப்படுத்தி வாழ்வதுதான் சூப்ராமென்டல் பீயிங், சூப்ராமென்டல் கான்சியஸ்னஸ், சூப்ராமென்டல் லைஃப். ஸோ இதுதான் சாரம். நிறைய பேருக்கு அது ஒரு அளவுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். மேலே யாருக்காவது கேட்கணும்னா? தேங்க்யூ சார். இப்போ இன்னும் தங்கதுரை சார் வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திருச்சூரேஸ்வரன் சார் ஒன்று, இப்போ சேவகன் சார். தங்கதுரை சார், நீங்க சொல்றீங்க, நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? சார் வணக்கம். வணக்கம். சைக்கிக் பீயிங் வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள். அதாவது முதல் விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய படிக்கிறோம் அண்ணா அரவிந்தர், இதை ஒதுக்கணும் அதை ஒதுக்கணும். அதே ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர். ஆஸ்பிரேஷன் இருக்கணும் முன்னாடி. அதாவது எனக்கு இறைவன் தேவை, அதுதான் என்னோட வாழ்க்கையில முதல் குறிக்கோள், முக்கியம். எனக்கு என்ன மற்றதெல்லாம் ஏதோ நடக்கும், தானா நடக்கும். எனக்கு இந்த வாழ்க்கையில நான் வந்திருக்கிறதே இந்த இறைவன் தேடி இறைவனுடன் ஒன்றாக இருந்து வாழ்வதுதான் நம்ம குறிக்கோள் தான் ஆஸ்பிரேட், பேசிக் ஆஸ்பிரேஷன். அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணணும். ஒரு சாதகர் அரவிந்தர்கிட்ட கேட்டார் கொஸ்டின், அதாவது இந்த மாதிரிலாம் நடந்தா கோபம் வரத்தானே ஐயா செய்யும் அப்படின்னு. அரவிந்தர் என்ன எழுதினாருன்னா, ஆங்கர் இஸ் நெவர் ஜஸ்டிஃபை. ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு திருப்பி சைக்கிக் பீயிங் வெளியில வரதுக்கு டைம் ஆகும். ஏன்? ஏன்னா அதுதான் கீதையிலையும் சொல்லிருக்கு, வெறுப்பு இல்லாமல் கோபம் இல்லாமல் பண்ண வேண்டியதை செய். நாம என்ன நினைக்கிறோம், ஒரு ஆளோட ராங் டிசிஷன், ஒரு ஆளை வேலையிலேருந்து எடுக்கணும், முன்னாடி கோபம் பண்ணணும். ஏன்னா அந்த கோபத்து மூலமா எடுத்துக்கணும். இல்லை, அமைதியாக இருந்து அதே வேலையை செய்ய முடியும். இப்போ உன்னோட வேலை இந்த கம்பெனி லெவலுக்கு சரியா இல்லை, மற்றபடி நீ நல்ல பையன் தான், பட் இந்த இதில் நீ கண்டினியூ பண்ண முடியாது, ஒரு மாதம் உனக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஐ விஷ் யூ வெல், நல்லபடியாக இன்னொரு இடத்துல போய் இன்னும் கொஞ்சம் நன்னா போயிட்டு வா, நன்னா முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லியாரு. வேலையை பண்ணுறதுல உன்னோட இது பார்த்தியா, ரிப்போர்ட் இங்கே வந்துருக்கு, இது பண்ணியிருக்கேன்னா அந்த சமயத்தில் அந்த மாதிரி தருணங்கள் அது வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள்ல வரும்.
இதெல்லாம் நாம் ஒதுக்க வேண்டும். வெறுப்பு, பேராசை, கோபம், பொறாமை, அதெல்லாம் நம்ம ஒதுக்க 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 நம்ம சைக்கிக் பீயிங் முன்னாடி. சைக்கிக் பீயிங்க்கு இறைத்தன்மை தேவை. அதாவது வெளியில ரூம்ல அழுக்கு இருந்ததுன்னா இந்த பீயிங் வெளியில வராது. உள் ரூம்ல உட்காந்துருக்கு, சுற்றி வர இருக்கிற 4 ரூமும் அதுல வெளிச்சம் இல்லை, இதெல்லாம் அது ஏன் வரணும்? அந்த தன்னோட ரூம்ல அது ஒளி பொருந்தி அந்த கர்ப்ப கிரகத்துல உட்காந்துருக்கு. நம்மளுடைய வெளி மைண்ட், எமோஷன், உடல் நல்லா. அதனாலதான் இந்த யோகத்தை உடலையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். கம்மியும் ரிஜெக்ஷன் வருது. வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டே இருந்து எக்ஸசைஸ் பண்ணாம உடலை போவிட்டோம்னா இவர் ஆஸ்பிரேஷனுக்கு அர்த்தம் இல்லை. இந்த சரீரம் தேவை நம்மளுக்கு இந்த சாதனை பண்றது. உடலை அப்போ ரிஜெக்ஷன் வருது. நமக்கு ஆசைப்படுறத அதுக்கு அளவுக்கு அதிகமா சாப்பிட முடியாது. உடலை பார்த்துக்கணும், தேவைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மனதை பார்த்து மனதில் கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. அது வரும்போது நம்மளுக்கு உள்ளேருந்து இண்டிகேட் பண்றது, மனசாட்சின்னு சொல்றது சைக்கிக் பீயிங் இருக்கிற இடத்துல என்ன வருது, அதை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி பேராசைப்பட்டு இப்போ சைக்கிக் பீயிங் எப்போ கத்துக்கணும்னா, அந்த பேராசைப்பட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏறுறது அப்படின்னு எல்லாம் படான்னு விழுந்து இருந்த கையில இருந்த பணத்துல முக்காவாசி பணம் போய் காரை வித்து வீட்டை அடகு வச்சு சஃபர் பண்றான் இல்லையா, உள்ள சைக்கிக் பீயிங் கத்துக்கிறது. அடுத்த ஜென்மத்தில் வரும்போது அந்த பேராசை அவனுக்கு கொஞ்சம் கியூர் ஆயிடும். அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அது குறிக்கோள் தெளிவா இருக்கணும். ஆஸ்பிரேஷன் ஹேஸ் டு பி கிளியர் தட் நான் இங்க இருக்கிறதே இறைவனை கண்டுபிடிக்கணும். ஸோ மற்ற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஒரு கார் போகணும், இதுக்கு பைத்தியக்கார மாதிரி 3 காரை வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறுத்தணும், அதை பார்க்கறது, அதுலேயே லைஃப் போயிடும். அரவிந்தர் சொல்லியிருக்காரு, பணங்கிறது நம்ம எப்படி இருக்கணும், பணம் நம்ம கீழே இருக்கணும், கையில இருக்கணும், அதை நாம யூஸ் பண்ணணும். மணி should not use it. அளவுக்கு அதிகமா பணம் இருந்தா அந்த பணமே உன்னை வேலைக்கார மாதிரி நடத்துறது, நிம்மதியா இருக்க விடுறதுல குருட்டு யோசனை வந்துட்டே இருக்கும். சரி, இந்த இதுல இப்போ வந்து ஏதோ யாரோ சொல்றாங்க, இதுல அவுட்ஸ்கர்ட்ஸ்ல தாம்பரத்தை தாண்டி நம்மகிட்ட தான் இவ்வளவு கோடி கிடைக்க ஒரு பிளாட் எல்லாம் ரொம்ப சீப்பா வருது. முன்னாடியும் பார்த்துருக்கோம், எப்படி 3 மடங்கு 4 மடங்கு ஆயிடுச்சு 4 வருஷத்துல 5 வருஷத்துல. அங்க ஒரு 5 பிளாட் வாங்கிப்போம், டைம் வேஸ்ட், எனக்கு பணமே தேவையில்லை. ஆனா அங்க போய் போட்டா திடீர்னு ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வரும். அங்க இருக்கிற லோக்கல் கட்சிக்காரன் அதை ஆக்குபை பண்ணிட்டாங்க, கோர்ட்டுக்கு போகணும், இது பண்ணணும். வேண்டாம அது உள்ள சைக்கிக் பீயிங் கத்துட்டே இருக்கு, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கு, உனக்கு புத்தியே கிடையாது. ஆக்சுவலி அதுதான். ஏன்னா சைக்கிக் பீயிங் வர்றதுக்கு முன்னாடி புத்தியை யூஸ் பண்ணணும், புத்தியில தெளிவு இருக்கணும். அதனாலதான் டிசைர் ஹேஸ் டு பி ரிஜெக்டட். டிசைர்னு ஒண்ணு இருந்ததுன்னா புத்தி தெளிவா வேலை பண்ணாது. உடல்நிலையாக இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை நாம வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது சைக்கிக் பீயிங் முன்னாடி வரும். ஐயா, இன்னொரு கேள்வி. சொல்லுங்க. சைக்கிக் பீயிங் வந்து கட்டை விரல் சைஸுக்கு இதயத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா ஐயா? அதாவது இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும்போது ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு, அங்குஷ்ட மாத்திரம்னு. அதாவது நீ இவ்வளவு பெருசா இருக்க, உனக்குள்ள அந்த அந்தர்யாமினாக இறைவன் இருக்கும் இடத்தில் அந்த சைக்கிக் பீயிங் ஒரு கட்ட விரல் அளவுக்கு இருக்குன்னா நம்மளுக்கு புரிஞ்சு போகும், அந்த இடத்துல உள்ள உக்காண்டிருக்கு. பட் அன்னை வந்து ரொம்ப தீவிரமாக இந்த யோகத்தை பண்ணும் ஒரு அரோவில் பெண்மணி, வெளிநாட்டு பெண்மணி, நமஸ்காரம் பண்ணி நிற்கும் போது அன்னை சொன்னாங்க, அவளுடைய சைக்கிக் பீயிங் அவள் உடலிலிருந்து ஒரு 4 இன்ச்சு மேல இருக்குங்க. இந்த பெண்மணி ஒரு 5 அடியா இருந்தா 5.25 அடிக்கு சைக்கிக் பீயிங் அதுக்கு டெவலப் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குள்ளும் அந்த சைக்கிக் பீயிங் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு. பட் அதோடைய development will be different in different people depending upon how much they have progressed.
அதே மாதிரி ஐயா ஜீவாத்மாவும் அந்தராத்மா அது வேற, சைக்கிக் பீயிங்கிறது வேற. அது சொல்லுங்க, நல்ல விஷயம், நல்ல கொஸ்டின். நீங்க ஏன்னா ஜீவாத்மாவை வச்சுதானே. இப்போ நீங்க ஈவன் பகவத்கீதை படிச்சாலும் சரி, அரவிந்தருடைய லைஃப் டிவைன் படிச்சாலும் சரி, சிந்தசிஸ் படிச்சாலும் சரி, அந்த இறைவன் ஒரு பக்கம் சிருஷ்டியை நடத்தி கொண்டே இருக்கும் பொழுது சிருஷ்டியை தாண்டியும் ஒரு நிலையில் இருக்கு. அதை க்ஷரம் அக்ஷரம்னு சொல்லுவாங்க. க்ஷர பிரம்மன் அக்ஷர பிரம்மன். க்ஷர பிரம்மனில் எல்லா மூமெண்ட்ஸ் உண்டு, மாற்றங்கள் உண்டு, அதுதான் சிருஷ்டிங்கிறோம், அதுதான் உலகம்ங்கிறோம். அக்ஷர பிரம்மன்கிற நிலையில எந்த மாற்றமும் கிடையாது. பறந்து விரிந்த அமைதியான ஆனந்தமயமான, ஆனா அங்க எந்த டிஃபரன்சியேஷன், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரெண்டுமாகவே அந்த இறைவன் எப்பவுமே இருக்கிறான். அக்ஷரமாகவும் சரி, க்ஷரமாகவும் சரி. ஸோ அந்த பழைய யோகத்தின்படி நம்ம என்னன்னா, இந்த ஒரு ஆள் முக்தி அடையறாருன்னா எங்க போறோம்? அந்த அக்ஷரத்துல போய் உட்காந்துருக்கோம். அங்க எந்த மூமெண்ட்டும் கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது, எந்த வாழ்க்கையும் கிடையாது. காலாகாலத்திற்கு எந்த இதுவும் இல்லாம அதுதான் முக்திங்கிறது. ஏன்னா நம்ம இறைவனின் நம்மளுக்கு எல்லாமே இறைவனின் அம்சமாக இருக்கும் பொழுது அதுக்கு அழிவுன்னு கிடையாது. அந்த இதுல சொல்லுவா இல்லையா, இந்த சில இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிலாம் காமிப்பார். ஒரு லிக்விட்ல போட்டு அவனை ஒரு 10,000 வருஷத்துக்கு அந்த லிக்விடுக்குள்ளே படுத்துட்டான் தூக்கம். ஆனா 10,000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லிக்விட்ல இருந்து எடுத்தா திருப்பி வந்துருவான். கிரையோஜெனிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த கிரையோஜெனிக் இதுல அந்த கேப்சூல்ல அந்த மனிதனை போட்டு விட்டால் அது இப்போ கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி யாரையாவது ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியுமா? சில பேர் அதுக்கு பணம்லாம் கட்டியிருக்காரு. அதாவது இப்போ எனக்கு 55 வயசாகுது, நிறைய பணம் இருக்கு, என்ன இந்த கிரையோஜெனிக் இதுல எப்படியாவது போட்டுரு, நான் இன்னும் ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் என்ன திருப்பி கொண்டு வந்துருக்கேன். அந்த 200 வருஷத்துக்கு அப்புறம் மீதி இருக்கிற வாழ்க்கைய ஒரு 20-25 வருஷம், அந்த 200 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்ந்து பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு தாட்ஸ். இன்னும் டெக்னாலஜி வரல, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான், அதாவது அந்த ஜீவாத்மன் என்பது இந்த சைக்கிக், அந்த சோல்ஸ் பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரமாக மாற்றமில்லாத நிலையில ஒரு ப்ரோக்ராம். எப்படி ஒரு மதர் போர்டுல நிறைய அந்த சிலிகான் சிப்ஸ் இருக்கும், அதே மாதிரி அந்த அக்ஷரமான அந்த பராத்பரமான நிலையில நம்மளுடைய இண்டிவிஜுவல் சைக்கிக் பீயிங் கூட மாஸ்டர் பிளான் அங்க இருக்கு. அந்த படிதான் இந்த தனித்துவம் இந்த சைக்கிக் பீயிங் அடையிறது ஜென்மத்திலையும். தட் இஸ் த மாஸ்டர் பிளான் தட் லுக்ஸ் ஆஃப்டர். அதனாலதான் சைக்கிக் பீயிங்கை மேனிஃபெஸ்டேஷன், ஜீவாத்மன் டஸ் நாட் கம் இன் டு மேனிஃபெஸ்டேஷன். ஜீவாத்மன் சிருஷ்டியில் வராது, அது பரா பிரகிருத்தில இருக்குது. கீதையில என்ன சொல்லியிருக்குன்னா ஜீவாத்மனை பத்தி, பரா பிரகிருதி ஜீவபூதானி. அங்க ஒரு பாயிண்ட் உட்காந்து அந்த ஜீவாத்மன் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டியோட ஜீவாத்மனும் அங்க இருக்கு. அது நம்முடைய தனித்துவமான அந்த குணங்கள், அந்த பர்சனாலிட்டியோட டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கு. அதுபடிதான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் சைக்கிக் டெவலப்மெண்ட் ஆயிட்டு வருது. ஜீவாத்மன் இஸ் லைக் சம்திங் இன் த அன்சேஞ்சபிள் அக்ஷரா, corresponding to our individual soul psychic being here, which grows, which develops. Super, thank you. Wonderful. இப்போ ஒரு அற்புதமான விளக்கம், அதாவது என்லைட்டன்மென்ட் ஃபார் ஆல் இருக்கு. தேங்க்யூ தங்கதுரை சார். அப்புறம் அடுத்ததாக திருச்சூர் பரமேஸ்வரன் சார் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது இருக்கா சார்? நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா சார்? ஒன் மோர், இது அந்த சைக்கிக் பீயிங் தொடர்ந்து மாறக்கூடியது, வளர்ச்சி அடையக்கூடியது அப்படின்னு. ஆமா, அது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இட் க்ரோஸ். பட் தி ஸ்பீட் ஆஃப் இட்ஸ் க்ரோத், எப்போ நாம கான்ஷியஸா அதை ஆக்சிலரேட் பண்றோமோ, தட் இஸ் சாதனா, தட் இஸ் யோகா. நம்ம யோகா சாதனை பண்றோம், என்ன கிடைக்கிறது, எங்க கிடைக்கிறது? அந்த சைக்கிக் பீயிங்
ஒரு ஜென்மத்திலே பல ஜென்மங்களில் நார்மல் லைஃப் மூலமா கத்துக்கொண்டு ப்ராக்ரஸ் ஆகுதோ, இங்கேயே அது வந்து அவ்வளவு ஃபாஸ்டா குரோ ஆகுது. ஈவன் அந்த ஸ்கந்த குரு கவச்சத்துல வரும், உள்ளொடியாய் வந்திடுவாய் பாலனே ஸ்கந்த குருனை, யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எளியன்னி, உனக்கு ஒரு கோயிலை என் இதயத்தில் புனைவேன். அந்த எலிமெண்ட் அதுதான் ஆக்சுவலி, அதெல்லாம் கபாலி சாஸ்திரியார் சில இடத்துல விளக்கி இருக்காரு. இப்படி அந்த முருகன் உருவாகிறது, அக்னி ஒரு ஒரு சேர்ந்து, அது சிவனின் நெற்றிக்கண்ணில் உட்பட அந்த அக்னிகள் சேர்ந்து அந்த கார்த்திகை பெண்களால் படிப்படியாக வளர்ந்து ஒரு குமரனாக, அதனால எப்பவுமே முருகப்பெருமானுக்கு தான் குமரன்கிற பேர் எப்பவுமே இருக்கும். அது ஆல்சோ த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த சைக்கிக் பீயிங். அதுக்கு வந்து அதுக்கு அங்க வந்து முதுமை கிடையாது. எப்படி அந்த அம்பாள் பரமேஸ்வரியாக இருக்கும் அம்பாளுக்கு முதுமை என்றே கிடையாதோ, வயசான பார்த்திருக்கல, அதாவது ஒரு ஏதாவது ஒரு கோவில் அம்பாளை ரொம்ப வயசான லேடியா வச்சு பூஜை பண்றாங்க. இவன் சிவபெருமானுக்கு விருத்தாச்சலத்துல விருத்தேஸ்வரரா வச்சு பார்க்கறாங்க. ஆனா தாயாராகட்டும் அம்பாளாகட்டும் அந்த சக்திக்கு யூத்து என்று கிடையாது. எப்பவுமே அந்த எட்டர்னல் யூத். ஆல்சோ த நேச்சர் ஆஃப் த சைக்கிக் பீயிங். அது வந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ தான். ஸோ இப்போ ஒண்டர்ஃபுல்லா நம்மளுடைய செஷன்ல சேவுகன் சார் ஒரு ஹேண்ட்ஸ் சார் எம்கேஆர் ஐயா அவங்க கிட்ட நேரடியாக போடுவோம். அதுக்கப்புறம் we will come back to ஒரு 2-3 சின்ன நிழல் இருக்கு, அதை கேட்கலாமா முருகப்பன் சார் கிட்ட? நல்ல தாராளமா சார். தேங்க்யூ. சைக்கிக் பீயிங்க பத்தி பரம வெளிச்சமா எல்லாம் கிடைச்சிது, அங்க இருள் நிழல் இல்லை. ஆனால் ஜீவாத்மா பத்தி பேசுற பொழுதோ ஜீவாத்மாவும் ஒவ்வொரு பிறவிக்கும் எக்ஸ்க்ளூசிவா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது, ஒரு பிறவி முடிந்த பிறகு தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு அந்த சைக்கிக் பீயிங் ரெஸ்டிங் பிளேஸ் போறது அப்படின்னு சொல்ற பொழுதோ, வேறொரு இடத்துல பகவான் சொல்லியிருக்கார், அதே மாதிரி ஜீவாத்மாவும் அந்த பிறவி முடிஞ்ச பிறகு ரெஸ்டிங் பிளேஸ் போகும், திரும்பி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த சைக்கிக் பீயிங் ரெஸ்டிங் பிளேஸுக்கு போற பொழுதும் தனக்கு வெளிப்புறம் இருக்கிற ஜீவாத்மாவுடன் சேர்ந்து போறதா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. லாஸ்ட்ல என்னன்னா, இந்த சைக்கிக் பீயிங்கை உடலுக்குள்ள அனுப்புறது பரவி இருக்கு. சைக்கிக் பீயிங் எம்பிரியானிக்கா உடலுக்குள்ளேயே பிறவியிலேயே இருக்கா, அல்லது பகவான் இந்த யோகால லெட்டர்ஸ் அண்ட் யோகால ஒரு இடத்துல சொன்னது போல இந்த ஜீவாத்மா வந்து தன்னுடைய அம்சமாக ஒரு சக்தியை அந்த உடலுக்குள் சைக்கிக் பீயிங் அனுப்புறது. இது இந்த 3 சந்தேகங்கள். என்ன ஆச்சுன்னா, ஆரம்ப 1914 ஆல்மோஸ்ட் 1920 வரை ரைட்டிங்ஸ்ல அந்த சைக்கிக் பீயிங்கிற டேர்ம் அரவிந்தர் வந்து அந்த சமயத்துல யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த எதை நாம வந்து இப்போ அவரே தெளிவாக சைக்கிக் பீயிங் என்று சொல்லியிருக்காரோ, அந்த சமயத்துல ஜென்ரலா ஜீவாத்மாங்கிற இதுலதான் இருந்தது, ஆத்மாங்கிற அந்த இதுதான் இருந்தது. அந்த சென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், நான் இதை படித்திருக்கிறேன். அவர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார், ஜீவாத்மன் வந்து சிருஷ்டியில வரதில்லை. அந்த சமயத்துல சில ரைட்டிங்ஸ்ல வந்து, ஏன்னா அவ வந்து அந்த அளவுக்கு எடிட் பண்ண முடியல, இந்த ஜீவாத்மன்கிற இதை வந்து சினானிமஸ் வித் சைக்கிக் பீயிங் மாதிரி அது ஒன்னா இருக்கிற மாதிரி பண்ணதுனாலே நிறைய பேருக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. பட் ஜீவாத்மன் வந்து பராபிரகிருத்தியில இருக்கிறது, பராபிரகிருதி சிருஷ்டிக்கு மேல இருக்கிறது. அதே மாதிரி அக்ஷரமான அந்த ஒரு நிலையில் பல இடங்களில் நான் என்னால் அந்த கொட்டேஷன் வந்து கொடுக்க முடியும். அரவிந்தர் சொன்னது ரொம்ப கிளியரா, ஜீவாத்மன் டஸ் நாட் கம் இன் டு மேனிஃபெஸ்டேஷன்.
சிருஷ்டினா மேனிஃபெஸ்டேஷன். இந்த சைக்கிக் பீயிங்க்கும் ஜீவாத்மனுக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன். எப்படி அக்ஷரம் க்ஷரங்கிறது டோட்டலி செப்பரேட் இல்லை, தேர் இஸ் நோ டிவிஷன் இன் த பிரம்மன். இரண்டு சைமல்டேனியஸான நிலைகள். ஒரு நிலை இங்கே மாறிக்கொண்டிருக்கிறது, சக்தியின் வெளிப்பாடு இருக்கு. இன்னொரு நிலையில மாற்றம் கிடையாது, ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்கு. எப்படி சொல்றோம் இல்லையா, அதாவது சக்தியும் சிவனும் முழுமையாக ஒன்றாக இருக்கும் நிலை தான் இந்த அக்ஷரம். இந்த சக்தியும் ஒன்றும் செய்யறதுல சிவனும் ஒன்று, ரெண்டு பேரும் ஐக்கியமா இருக்கு. சக்தியும் சிவனும் ரெண்டாக ஆகும்போது அது வந்து அந்த சாவித்திரியில இருக்கு, சீக்ரெட் நாலேஜ், டூ ஹூ ஆர் ஒன். ரெண்டு பேரும் தனித்தனியாக வெளிப்படுத்தும் பொழுது, சிவன் நான் இங்க சொல்றது பரம்பொருளான இறைவனை சொல்கிறேன், சிவபெருமான்னு தனியா சொல்றத. அந்த வெளிப்படும் பொழுதுதான் சிருஷ்டி சலனம். ஸோ நம்ம வந்து அந்த ஜீவாத்மனையும் சைக்கிக் பீயிங்கையும் கன்ஃபியூஸ் செய்ய வேண்டும். ஜீவாத்மன் சிருஷ்டிக்கு வரதில்லை. It never comes down into creation or manifestation. It always stays above. But it is the master plan. Program சொல்றோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராம் முன்னாடி ஒரு கன்சீவ் பண்ணிடுவாங்க எண்ட் ரிசல்ட். அந்த ப்ரோக்ராமை படிப்படியா அந்த சாஃப்ட்வேர் வந்து டெவலப் ஆகிட்டே வரணும். அந்த பண்ணிட்டு தான் கடைசியில் அந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வர முடியும். அந்த சைக்கிக் பீயிங் இஸ் தட் immortal among mortals. It not only journeys through many lives, it also grows towards its. அப்படின்னா சங்கரன் சார், ஜீவாத்மா அதுவும் ரெஸ்டிங் பிளேஸுக்கு போறதா? ஒரு பிறவி முடிஞ்சு அது எட்டர்னல் ரெஸ்ட்லயே இருக்கே. ஜீவாத்மன் நகரவே மாட்டேங்கிறது. ஓகே 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 ஓகே. It is அக்ஷரா. There is no change in ஜீவாத்மா. நீங்க கேட்ட क्वेश्चन அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ரைட் ரைட் ரைட். அதாவது எப்போ அந்த நாம இந்த ஜர்னி ஆரம்பிச்சோமோ, we were a soul spark, ஒரு சின்ன ஒரு புள்ளி, ஒளிமயமான புள்ளி. இங்கே தன்னோட ஜர்னி ஆரம்பிக்கும் போதே ஜீவாத்மன் முழுமையான ப்ரோக்ராமோட அவங்க உட்காந்துருக்கு. அதுக்கு மாத்திரம் ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு ஜீவாத்மன் இருக்கு. ஜீவாத்மன்கள்லாம் சேர்ந்து வருவதுதான் அன்னை பராபிரகிருதி. நம்ம வந்து ஒரு infinite mother, eternal mother, she is carrying each and every jivatman, each and every program in her, and she is overseeing the growth of these beings, and she is happy to have them grow. அதனால எப்பவுமே அந்த love is there, because மனுஷன் வெளியில எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரி, உள்ள உட்கார்ந்துருக்கிற அந்த ஸ்பார்க் வந்து அதுல வந்து எந்த விதமான அழுக்கும் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது. அகிருத்தி தான் வித்தியாசமானது. அது அன்னைக்கு தெரியும். அதனால she said, I understand. உனக்குள்ள எல்லாருமே nobody is perfect in the beginning. உனக்குள்ள நல்லதும் எனக்கு தெரியும், கெட்டதும் எனக்கு தெரியும். அதனால நான் உண்மையில கோவப்படுறது இல்லை. இந்த அன்பு நிலையான அன்பு இது எப்பவுமே இருக்கும். நான் முன்னாடி நீ வளர்றதுக்கு வழி தேடும்போது அந்த வழி உனக்கு வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுதான் அன்பு. ஒரு ஜென்மம் முடிஞ்ச பிறகு அது வேற ஜென்மம் எடுத்த போது ஏற்படும் பொழுதோ அந்த சைக்கிக் பீயிங்க்கு தெரியுமா அந்த வேற ஜென்மம் இந்த ஊர்ல இருக்கு? இப்போ கோயம்புத்தூர்ல அது கேட்டு கரெக்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். மோஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் இட்ஸ் நாட் டிசைடட் பை தி சைக்கிக் பீயிங், பட் தி டிவைன் நோஸ். ஒரு அப்ராக்சிமேட்டா இங்க அங்க போட்டுருவார். ஏன்னா அதாவது நீ எந்த ஸ்கூல்ல போனாலும் 4ஆம் கிளாஸ்ல போடும்போது எந்த ஸ்கூல்னு பார்க்காம அப்படியே போட்டுருவாங்க. அதாவது எந்த பர்த் எந்த இடம். Only when you have come to the level of post graduation or இது specialized knowledge வேணுங்கிறதுனால the divine chooses எந்த குடும்பத்துல பிறக்கணும்னு. Right. At that time the psychic being is also conscious. Right. Already the psychic being is conscious. So in fact the developed psychic being choose where they have to be born and for what experience. Right. Thank you, sir. Sir, one more question. சங்கரனையாட்ட கேட்கலாமா? சார்
கேட்டுக்கலாம் சார். ஒரு நிமிஷம் சார். சங்கரன் சார், வித் யுவர் பர்மிஷன் ஒரே நிமிஷம் தனலட்சுமி அக்கா இருக்காங்களான்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணிப்போம் சார். ஒரு நிமிஷம். அக்கா அக்கா தனலட்சுமி அக்காவுக்கு வணக்கம். அடுத்த வாரம் வரேன்னு சொன்னாங்க முருகப்பன். ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக்னு சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார். அவங்க மெசேஜ் அப்படித்தான் இருந்தது. சரி சரி, ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, இப்போ எப்படி நம்ம அந்த இதை கண்டினியூ பண்ணிக்குவோம், நாம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தங்கதுரை சார் நீங்க ஏதோ இன்னும் இருக்கு, ஸ்ரீனிவாசன் சார் கேட்கிறோம், அப்புறம் சிவகன் சார் கேட்கறதுக்கு. சரி சார். தங்கதுரை சார் நீங்க கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிடுங்க. நீங்க கேட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? பண்ணிடலாம், நீங்க கேளுங்க சார், கேட்டுருங்க, அவங்க முடிச்சுட்டு நம்ம சார். இந்த ரமண மகரிஷி சொல்றாங்க இல்லையா, அதுக்கும் சைக்கிங் பீயிங்க்கும் என்ன தொடர்புங்கிற மாதிரி தொடர்படுத்தி சொல்ல முடியுமா? இல்ல, ஆத்மன்கிறதுக்கு எதுவும் தொடர்பு. ஆத்மன் தான் எவ்ரிதிங். விரிந்து பரந்த பிரம்ம சத்தியம், அது ஆத்மன். ஜீவாத்மனுக்கும் சைக்கிக் பீயிங், அந்த ஆத்மனுக்குள்ள ஜீவாத்மன் ஒண்ணு, அந்த மல்டிப்ளிசிட்டியோட ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் அதை பார்த்துக்கிறது. யூ ஹாவ் அ ஜீவாத்மன் which does not come into சிருஷ்டி. அது நிலையான ஒரு இடத்துல உட்காந்து உங்களுடைய வளர்ச்சியே அதோட ப்ரோக்ராம் அது வச்சிருக்கு. இட் இஸ் கனெக்டட் டு த சைக்கிக் பீயிங் அண்ட் த சைக்கிக் பீயிங் இஸ் கைடட் பை தட் ப்ரோக்ராம். ஸோ அதனால தான் ஒரு மனிதன் வந்து ஆன்மீக பாதையில் வந்த பிறகு கூட அவன் வந்து ஒரு தியாகராஜர் மாதிரி ஒரு சங்கீத பாதையில் போறான். இன்னொரு மனிதன் கபீர்தாஸ் மாதிரி ஆன்மீகம் மூலமா வந்து நாலேஜ் இருக்கு, அவர் பாட்டுக்கு அந்த நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கார். இட் வாஸ் அ வீவர். அதே மாதிரி ரைக்கியான்னு ஒரு அந்த காலத்து ஒரு யோகி, அவர் வந்து ரதங்களின் சக்கரங்களை சரி பண்ணும் ஒரு மெக்கானிக்கா இருந்தார். அது வந்து அந்த கனெக்ஷனால ஆகுது. அண்ட் அதே மாதிரி அதனால தான் எப்போ நாம வந்து முழுமையாக இறைத்தன்மை பொருந்திய அந்த சூப்பராமெண்டல் கான்சியஸ்னஸ் போவோம்னா, எல்லாம் இந்த ஃபேக்டரியிலேருந்து வந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இறைவனாக மாற மாட்டோம். அந்த ஒரே ஒரு இறைவனுக்கு அவர் சொல்லியிருக்காரு அரவிந்தர், அதே ரிப்பீட் பண்றதுக்காக நீங்க போல. அங்க ஒரு இவ்வளவு பெரிய ஜெர்னிக்கு அப்புறம் ஸ்பெஷல் இண்டிவிஜுவலிட்டி எடுத்துன்னு போகிறேன். ஒன்லி இங்கே இருக்கும் துர்குணங்கள், இங்கே இருக்கும் குறைபாடுகள் இல்லாத ஒரு சிருஷ்டி அது. பட் ஒவ்வொரு சூப்ராமெண்டல் பீயிங் வில் பி ஹைலி யூனிக் அண்ட் இண்டிவிஜுவல். So psychic being has a connection with Jivatman, and Jivatman exists. இந்த பிளாட் போட்டுவாங்க இல்லையா, ஒரு பெரிய ஒரு லே அவுட்ல அந்த பிளாட் கட் பண்ணி வைப்பாங்க. அதெல்லாம் லே அவுட் மாதிரி இல்லை, பூமியா தானே இருக்கு, ஒன்றும் அதுல இருந்து தனியா வரதில்லை. பட் உங்களுக்குன்னு ஒரு லே அவுட் போட்டிருக்காங்க இடத்துல 30x60. அது வரம்பே இல்லாத அந்த பூமியில அந்த இதுல வந்து உங்களுக்காக ஒரு யூனிட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. That is the ஜீவாத்மா. அப்புறம் இன்னொரு பேசிக் கொஸ்டின், சைத்தியங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்கும்? சைத்திய புருஷன் அப்படின்ற சைக்கிக் பீயிங்னு நாம வந்து இங்கிலீஷ்ல சொல்வது சைத்தியம்னா கான்சியஸ்னஸ். சைத்திய புருஷன், புருஷா வித் கான்சியஸ் ஆஃப் ஹிஸ் டிவினிட்டி. அது வந்து மனோன்மயமோ பிராணமய புருஷனுக்கும் சொல்ல முடியாது. தே ஆர் நாட் கான்சியஸ், ஸ்டில் அஜ்ஞானம். அந்த புருஷா இன்னும் அஜ்ஞானத்துல தான் இருக்கு. தே ஆர் நாட் ஃபுல்லி கான்சியஸ். பட் சைக்கிக் பீயிங், அதனால தான் சைக்கிக் பீயிங் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிட்டா எவ்வளோ விஷயங்கள் தெளிவாயிடும் நம்மளுக்கு. ஒன்று முக்கியமா என்ன தெளிவான, இறைவன் இருக்கிறான், என் கூட இப்போவே இருக்கான், அன்னை இங்கே இருக்கிறாள். அது வந்து ஒரு கான்செப்ட். இட்ஸ் நோ லாங்கர் a concept once your psychic being has come forward. It's a practical reality. That is a fundamental reality of your outer life. ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். சிவகன்
சார் நீங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேட்கலாமா? அண்ணா வணக்கம்ண்ணா. ஐயா வணக்கம் சார். நான் வந்து சைக்கிக் பீயிங்கை பத்தி இல்லைன்னா நான் வந்து கேட்கறது ஒரு கர்மாவை பத்தி அது இப்ப கேட்கலாமா இல்ல இப்படிங்கிறதுக்காக தான் சார். இல்ல, ஐ திங்க் இன்னைக்கு வந்து டைமும் ஆயிடுச்சு. அப்புறம் டாபிக் மாறிடுச்சுன்னா அப்புறம் அந்த இது போயிடும். We can keep it. அதுதான் சார் வேண்டுகோள். நான் அடுத்த வாரம் அந்த கேள்வி நான் கேட்கறேன். நான் ஆக்சுவலா ஹேண்ட் ரைஸ் பண்ணது என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான். ஓகே, சரி, கேளுங்க. Let me see brief answer. சார் நம்ம எடுத்துக்குவோம் சார். ஸ்ரீனிவாசன் சார். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். சார் அந்த முருகன் பத்தி சொன்னீங்கல்ல சார், அது இது கூட கபாலி சாஸ்திரியார் பாரதியார் பார்க்க வரும்போது கூட குகையில் வளரும் கனலே அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருந்தார். அப்போ வந்து கபாலி சாஸ்திரி அவர்கிட்ட கேட்கும்போது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூட நான் சம்பாஷணம் பண்ணும்போது இதை பத்தி நான் தெரிஞ்சிருந்தேன்னு பாரதியார் சொல்றாரு. அப்போ அந்த குகன் அப்படிங்கிறதுக்கும் அந்த சைக்கிக் பீயிங்க்கும் உள்ள தொடர்பு என்னங்க ஐயா? அது கொஞ்சம் முருகப்பெருமான் தொடர்பு குருகுஹா சரணம் குகன் என்ற பெயரை, பிகாஸ் சைக்கிக் பீயிங் சோ டீப் வித்தின், அதை நாம அடையும் பொழுது சாவித்திரின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆழ்ந்த ஒரு குகைக்குள் நுழையும் போல இருக்கும். அந்த குகையில போக ஒளி வந்து வளர ஆரம்பிக்கும். அதனாலதான் சைக்கிக் பீயிங் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு கார்த்திகேயா. அண்ட் குரு குஹன் என்று சொல்லும் அந்த டேர்ம் இஸ் பிகாஸ் ஆஃப் த சைக்கிக் பீயிங். சார் தேங்க்யூ சார். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். மதர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ளவர்ஸ் வந்து மதருக்கு ஆஃபர் பண்றது அதோட கான்சியஸ்னஸ் வந்து சைக்கிக் பீயிங்கை வந்து நல்லா டெவலப் பண்ணி விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அப்போ அந்த ஃப்ளவர்ஸ்க்கும் நம்ம ஆஃபரிங் பண்ற ஃப்ளவர்ஸ்க்கும் சைக்கிக் பீயிங்க்கும் உள்ள தொடர்பு என்ன? இல்ல சரி, நான் சொன்னேன் இல்லையா, சைக்கிக்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு, அனிமல்ஸ்லயும் இருக்கு. தாவரங்களில் அந்த சைக்கிக் கான்சியஸ்னஸ் வைப்ரேஷனை முழுமையாக ரொம்ப அதிகமாக கொண்டு இருப்பது பூக்கள். சைக்கிக் கான்சியஸ்னஸ் வந்து அங்க அந்த வைப்ரேஷன் இருக்கு. ஸோ அன்னை அதை சார்ஜ் பண்ணி கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு பூவிலையும் அந்த இறைத்தன்மையில ஒரு பர்டிகுலர் இறைத்தன்மை. ஒரு பூ வந்து ஜென்ராசிட்டி. ஸோ அன்னை அதை கொடுக்கும்போது நமக்குள் அந்த குணம் வளர்கிறது, ஜென்ராசிட்டி. அதே மாதிரி நாம் ஒரு குணம் நமக்குள் வளர வேண்டும் என்று விரும்பினால் அந்த ஃப்ளவரை அன்னைக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணும் போது, அது சரண்டர்னு ஒரு ஃப்ளவர் இருக்கு. எனக்கு வந்து அந்த சரண்டர் இன்னும் அதிகமா இருக்கணும் அன்னைக்கிடம் என்றால் ஐ வில் ஆஃபர் தட் ரோஸ். இந்த ஆந்திரா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சரண்டரை நான் வந்து அன்னைக்கு அந்த ஆஸ்பிரேஷனோட கொடுக்குறேன். நிறைய பேர் அதே மாதிரி இதுவும் கேட்குறாங்க. ப்ராஸ்பெரிட்டிக்கு அந்த கேனன் பால் ஃப்ளவரை வச்சு அதை ஆஃபர் பண்ணுறேன். சில பேருக்கு வந்து ஹெல்த்துக்கு ஏதாவது வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளவரை ஆஃபர் பண்ணுறேன். பட் அன்னை அந்த ஃப்ளவரை கொடுக்கும்போது அன்னை பார்க்குறா இந்த ஆளுக்கு இந்த பர்டிகுலர் விஷயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவை. அந்த ஃப்ளவரை அன்னை கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இந்த க்ரோத் வரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். EMI சார், சைக்கிக் பீயிங்கோட ப்ரெசன்ஸ் நம்ம வந்து என்னென்ன வகையில ஃபீல் பண்ண முடியும்னு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது தர முடியுமா சார்? ஏன்னா இப்போ நாங்கள் வந்து சில சமயம் மதரை நினைச்சா கையில் ஒரு வைப்ரேஷன் வருது, அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் சொல்லுவாங்க? கரெக்ட். அது இது ஆசிரமத்துடைய ஹிஸ்டரியில இது ரொம்ப நார்மல் எக்ஸ்பிளைன். என்னன்னா சைக்கிக் பீயிங்கை வந்து நம்ம மார்பு செஸ்டோட சென்டர்ல உள்ள ஃபீல் பண்ண முடியும். பட் இட் இஸ் நாட் இன் யுவர் பாடி. அதாவது அன்னையை நினைக்கும்போது ஒரு எழுச்சி நம்மளுடைய செஸ்டோட சென்டர்ல, இந்த எலும்பு கூடோட அந்த மார்பில் அந்த சென்டர் பின்னாடி ஒரு எழுச்சி, ஒரு மூமெண்ட் தெரியும். அதுதான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த சைக்கிக் பீயிங். அது வளர வளர அந்த ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். சைக்கிக் பீயிங் யாரோட டெவலப்பாக இருக்கும் அந்த இடத்துல அந்த ஃபீலிங் எப்பவுமே இருக்கும், உள்ள எதுவும் உட்காண்டிருக்கிற மாதிரி. அண்ட் பெரிய சாதகர்கள் கபாலி சாஸ்திரியார் அவர் அதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதோ நான் அந்த அன்னையை நினைக்கும் பொழுதோ அரவிந்தரை நினைக்கும் பொழுதோ உள்ள ஒரு பையன் வந்து செவுரில் பந்து அடிப்பான் இல்லையா, எப்படி பார்த்துருப்பீங்க, விளையாடுவாங்க பசங்க அந்த டென்னிஸ் பாலை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு செவுத்துல அது வந்து போய் அடிச்சுன்னு இருக்கும். இவரோட சைக்கிக் உள்ளேருந்து அந்த மாதிரி அடிக்குமா. குழந்தைக்கு அம்மா பேச பார்த்தா எப்படி அது ஒவ்வொன்னு குதிக்கிறது, அம்மா வந்த உடனே ரொம்ப நாளாக அது நேரமாக அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அடிக்கும் அந்த இட்ஸ் லைக் a velvet ball hitting against the inner wall, physically you could feel it.
அது வந்து வேற ப்ரூஃப் இல்லை. அண்ட் ரெண்டாவது ப்ரூஃப் என்னன்னா, சைக்கிக் பீயிங் யாரோட முழுசா டெவலப் ஆயிடுத்தோ அவருடைய அந்த சென்டர் ஆஃப் த பாடியிலேருந்து ஒரு பூவின் நறுமணம் வரும், தனித்தனி பூக்களில். கபாலி சாஸ்திரியார் கிட்ட எத்தனை பேர், அவர் வந்து மேலே சட்டை போட மாட்டார், ஒரு வேட்டி தான் கட்டியிருப்பார், மேலே வெறுவடம்போடு தான் இருப்பார் அவர் எப்பவுமே. அவர் பக்கத்துல போன எல்லாரும் அதை உணர்ந்திருக்க. அந்த ஸ்மெல் ஆஃப் ஜாஸ்மின், மல்லியின் நறுமணம் அங்கேயோ மல்லி பூமியில மல்லி கொட்டி கிடக்கிற மாதிரி. ஏன்னா ஜாஸ்மின் இஸ் பியூரிட்டி. பியூரிட்டி அவருடைய மெயின் ஃபீச்சர். அது வந்து அந்த ஆசிரமத்தை எவ்வளோ பேர் எழுதியிருக்கு. அண்ட் அவருடைய செஸ்ட் எப்பவுமே சேப்பா இருக்கும், அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி. ஏன்னா சைக்கிக் பீங்கோட ப்ரெஷர் நாட் ஓன்லி has it occupied the mind, the mental nature, the pranamaya vital nature, it has also now started occupying the physical nature. அந்த மாதிரி சாதகாலம் இந்த ஆசிரமத்தில் இருந்திருக்கு. இப்பவும் ஓரளவுக்கு நிச்சயமா சொல்லாம இருப்பாரு. Thank you, sir. Thank you, sir. சார் நம்ம நெக்ஸ்ட் இதுல கண்டினியூ பண்ணிக்கலாமா சார்? ஏன்னா டைமும் ஆச்சு, கொஞ்சம் டைம் ஆச்சு. ஓகே சார்.